வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்ரியம். குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. நான் யார் எனும் வினா நல்லுயிர்ப்பு அறிவிற்கு, நான் அகம்பாவமாய் குறுகிய நாட்டத்தில், நான் பேரறிவாகும் நற்றவ ஆழ்வினில், நான் முழுமை பெற நலிவில்லா மெய்ப்பொருள். வாழ்க வளமுடன். இந்த காலை வேளையில் இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் காலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி SKM மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும், IT துறையை சார்ந்த அனைத்து வல்லுநர்களுக்கும், டைரக்டர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துகளாக தெரிவித்து, இன்றைய சிந்தனை உரையான 3 முழுமை பெறுவோம் என்ற சிந்தனைக்கு செல்வோம். 2017 ஆண்டு முதல் 20 ஆண்டு முதல் தொடர்ந்து ஆழியார் ஜூமில் பல பேராசிரியர்களின் உரைகளை கேட்டு வருகிறோம். புதிதாக நான் என்றும் எதுவும் சொல்லப் போவதில்லை. அனைத்தும் நமது குருபிரான் வழங்கிய மனவளக்கலை பயிற்சிகளிலிருந்து எடுக்கப்பட்டவையே. இன்றைய சிந்தனை 3 முழுமை பெறுவோம். முழுமை என்றால் என்ன? ஏன் முழுமை பெற வேண்டும்? முழுமை பெறுவதற்கு என்ன வழி? எந்த 3 முழுமை பெறலாம்? எங்கே, எவ்வாறு, எப்படி பெற முடியும்? முழுமை பெறுவதனால் என்ன பயன்? நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையாக இன்றைய சிந்தனை உரை அமையும் என்று நினைக்கிறேன். முதல் கேள்வியாக முழுமை என்றால் என்ன என்று எடுத்துக்கொள்வோம். முழுமை என்றால் என்ன? ஒரு கம்ப்ளீட்னஸ், எல்லா வகையிலும் முழுமையாக இருப்பது, கம்ப்ளீட் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ் என்று சொல்வார்கள். உடல் நலம், பொருள் வளம், குறைகளற்ற மனம், இவை அனைத்தும் இருந்தால் முழுமையான வாழ்வு என்று கூறலாம். ஆனால் ஞானிகள் பார்வையில் முழுமை என்றால் அது முக்தி. அறிவின் முழுமை ஏதுவது என்பதை மகரிஷி கூறுகிறார். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. இதையே திருவள்ளுவர் ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல் என்றார். அறிவின் முழுமை என்றால் என்ன? அறிவு தன் மூலத்தை அறிந்து அதை தன் உணர்வாக பெற்று அதனோடு ஒன்றி அதுவாகவே மாற்றம் பெற்று அதன் தன்மைகளெல்லாம் ஓங்கப் பெறுவதுதான் அறிவின் முழுமை. அம்மா சிறிது நேரம் முன்னால் ஒரு பாடல் சொன்னார்கள், அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு என்று. அந்த அறிவின் முழுமைதான் முக்தி. இது இறந்த பின் கிடைக்கக்கூடியது அல்ல, இருக்கும் போதே அடையக்கூடியதுதான் முக்தி எனும் அறிவறிந்த இறை உணர்வு பெற்ற ஞான நிலை. இதை மகரிஷி அவர்கள் ஒரு பாடலில், உன்னிலே நான் அடங்க என்னுளே நீ விளங்க உனது தன்மை ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன், இன்னும் வேறென்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை என்று கூறுகிறார். சரி, முழுமை பெறுவது என்றால் என்ன என்று அறிந்துவிட்டோம். அறிவிலே முழுமை பெறுவதுதான் முக்தி என்றும் உணர்ந்து விட்டோம். இவ்வாறு ஏன் அறிவில் முழுமை பெற வேண்டும்? இந்த உலகத்தில் எத்தனை ஆயிரம் இன்பங்கள் கொட்டி கிடக்கின்றன. எவ்வளவு வகையான உணவுகள், எவ்வளவு வசதிகள். ஒரு மொபைல் போனை திருப்பினால் அத்தனை விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம், அத்தனை சினிமாக்களை பார்த்து கொண்டே இருக்கலாம், அத்தனை பாடல்களை ரசித்துக் கொண்டே இருக்கலாம், வெளியே சுற்றலாம், எவ்வளவோ விஷயங்களை அனுபவிக்க இந்த உலகம் பரந்து விரிந்து கிடக்கிறது. இவற்றையெல்லாம் அனுபவிக்காமல் எதற்கு புலனுக்கு எட்டாமல் இருக்கும் இறைநிலையை உணர வேண்டும்?
அதனால் என்ன பயன் என்ற கேள்வி எழுகிறதல்லவா? இதற்கு பதிலும் மகரிஷி கூறுகிறார். இறைநிலை எனும் சுத்தவெளி தன்னிருக்க ஆற்றலால் துகளாகி அவற்றின் கூட்டு அதே தன்னிருக்க ஆற்றல் சூழ்ந்து அழுத்த விண் என்ற தொகுப்பாகி அவற்றின் வேக வேறுபாடு காரணமாக பஞ்சபூதங்களாகி அதன் கூட்டமைப்பில் சுற்றோட்டமாக உயிர் ஓடும் பொழுது ஓரறிவு முதல் ஆறறிவு வரை மனிதனாக தன்மாற்றம் அடைந்துள்ளது. இதை மகரிஷியின் பிரபஞ்ச பரிணாம தத்துவம் மூலம் நாம் அறிந்திருக்கிறோம். இவ்வாறு இறைநிலை ஏன் ஒரு இறை துகளில் இருந்து மனிதன் வரை எழுச்சி பெற வேண்டும்? ஏன் தன்மாற்றம் அடைய வேண்டும்? விலங்கினத்தோடு நிறுத்திக் கொள்ளலாம் அல்லவா? இயற்கைக்கு முரணான சடுதி மாற்றம் என்ற முறையில் மனிதன் என்ற ஒரு தோற்றம், அதில் பகுத்தறிவு எனும் திறன் ஏன் வர வேண்டும்? ஜடப்பொருட்களில் அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்ற வகையிலும் உயிரினங்களில் இந்த மூன்றோடு சேர்ந்து உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் என்ற வகையிலும் செயல்படும் இறைநிலையின் பேரறிவு மனிதன் என்ற உருவில் தன்னைத்தான் உணர்ந்து அறியும் ஆற்றலாக, அவ்வாறு உணர்ந்த நிலையில் பேரானந்தம் அடைவதற்காகவே இறைநிலை தன்னைத்தானே உணர்ந்து பேரானந்தம் அடைய வேண்டுமாம். இறைநிலையாக இருக்கும் பொழுது அதனால் அந்த பேரானந்தத்தை அடைய முடியாது. எனவேதான் மனிதன் என்ற உயிர் என்ற ஒரு உருவம் என்ற ஒரு பரிணாமம் உலகத்தில் ஏற்பட்டுள்ளது. ஆக இந்த மனித வடிவம் புலன்மயக்கத்தில் ஈடுபட்டு வாழ்வின் சுகதுக்க சூழலில் சிக்கியதால் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு பிறப்பு என்ற சக்கரத்தில் மாட்டிக்கொண்டு தத்தளிக்கிறது. தன்னை அறிந்து தன் மூலத்தை உணர்ந்து பிரபஞ்ச ரகசியங்களை எல்லாம் தெரிந்து மனம் ஒடுங்கி விரிந்து கடைசியில் எண்ணங்களற்ற பேரானந்த நிலையை அடைவதுதான் முக்தி எனும் முழுமை பேர். அந்த நிலையில்தான் சுகதுக்க சுழல் தாண்ட முடியும். வினைப்பதிவுகள் கரைந்து பிறப்பு இறப்பு என்ற தொடர் அறுபடும். சுகதுக்கம் அனுபவித்தேன், சோர்வு கண்டேன் என்கிறார் மகரிஷி. சுகதுக்கத்தையே அனுபவித்துக் கொண்டிருந்தோம் என்றால் சோர்வுதான் காண முடியும். சுய அறிவால் ஆராய்ந்தேன், முடிவு காண சுகதுக்கம் உடலியங்கும் அறிவில் கண்டேன், சூட்சுமமாய் மனம் குவித்து ஒடுங்கி நின்று சுகதுக்கம் கடந்து மோன நிலை உணர்ந்தேன், சொரூபத்தில் அரூப நிலை அறிந்து விட்டேன். சுகதுக்க சுழல் தாண்ட முறை கேட்போர்க்கு சொற்குறிப்பால் கடவுள் என்று சுருக்கி சொன்றேன் என்கிறார் மகரிஷி அவர்கள். இந்த நிலையை அடையத்தான் பல ஞானிகள் தவம் இருந்தார்கள். ஔவை சொல்வார், ஐயனே இனி பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் ஐயனே உம்மை என்றும் மறவாமை வேண்டும் என்று கூறுவார். நமது குருபிரானும் வினைப்பதிவாம் சுமை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடலெடுத்தேன் மண்மீது வீழ்ந்த பின்னே நினை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா நீ உள்ளிருந்து என்னை மீட்டு என்று கூறுகிறார். இத்தகைய பேரானந்த உணர்வு பெறும்பொழுது மனிதனும் தெய்வமாகிறான். அன்பும் கருணையும் இயல்பாக மலர்கிறது. மனதில் பிடித்தது பிடிக்காதது, உயர்வு தாழ்வு, விருப்பு வெறுப்பு என்ற வேற்றுமை உணர்வுகள் தோன்றுவதில்லை. சலனமற்ற நிலையில் எதுவும் பாதிக்காத அமைதி கிடைக்கிறது. ஏற்புத்தன்மை இயல்பாக அமைகிறது. எல்லாம் தானாக நடக்கிறது என்ற புரிதல் ஏற்படுகிறது. புகழ் பொருள் செல்வாக்கு தேடி வந்தாலும் மனம் அதில் நாட்டம் செலுத்துவதில்லை. நாம் பலரை காண்கின்றோம். பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் அனைத்தும் இருந்தாலும் நிறைவு பெறாத மனநிலையில் மேலும் ஆசைகளை பெருக்கிக் கொண்டு செயல்கள் செய்து துன்பத்தையே பெருக்கிக் கொள்கிறார்கள். அதற்கு காரணம் அறிவு முழுமை அடையாததுதான். முழுமையடைந்த மனம் எதுவும் இல்லை என்றால் கூட இன்பமாக அமைதியாக சலனமற்று இருக்கும் என்பதை இன்று நாம் மகா கும்பமேளாவில் வரும் பல சாதுக்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று என்ன இருக்கிறது? எத்தனை வருட காலமாக எங்கோ ஒரு மலைச்சூழலில் தவம் செய்து
அந்த ஒரு இடத்துக்கு வரும்பொழுது அவ்வளவு சந்தோஷம், அந்த பேரானந்த நிலை அது அந்த அறிவின் முழுமையில் தான் கிடைக்கிறது. ஆழ்ந்த உறக்கத்தில் இன்பம், அமைதி, பயமில்லை, கவலை இல்லை. அந்த நிலை தேடித்தான் மனிதர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறார்கள். ஆனால் போதைப் பொருட்களால் கிடைப்பது வெறும் தற்காலிகமான இன்பம் மட்டுமே. மேலும் அந்த போதைப் பொருட்கள் மனதை அடிமைப்படுத்தி மேலும் பழி பாவச் செயல்களில் ஈடுபடுத்திவிடும். மனதை இறைநிலையில் இணைத்தால் நிரந்தர பேரானந்த நிலை. இதையே மகரிஷி அவர்கள் நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்றேறாது நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஊர் உலகம் பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள் நுழையா என்று கூறுகிறார். மேலும் ஞானக்களஞ்சியம் பாடல் 176 இறைநிலையில் தன்னை இணைத்து கரைந்து நிற்க எல்லையில்லா மனநிறைவு பழகிக் கொண்டால் குறையுணர்வு எத்துணையும் எழுவதில்லை என்று கூறுகிறார். எனவே இப்பொழுது நாம் முழுமை என்றால் என்ன, அறிவின் முழுமைதான் முக்தி, அதற்காக இறக்க வேண்டிய அவசியம் இல்லை, வாழும் பொழுதே அந்த நிலையை அடைந்து பேரானந்தத்தை உணரலாம் என்பதை ஓரளவிற்கு தெரிந்திருக்கிறோம். அதை நாம் ஏன் அடைய வேண்டும் என்பதற்கும் ஒரு விடை கிடைத்திருக்கிறது. நிலையான பேரானந்தம் வேண்டுமானால், துன்பமற்ற வாழ்க்கை வேண்டுமானால் அறிவு முழுமையடைய வேண்டும். இந்த ஒரு தெளிவு நமக்கு சிறிதளவு ஏற்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். அப்படியானால் முழுமை பெற என்ன வழி என்பதையும் தொடர்ந்து சிந்திப்போம். இதற்கு ஒரே வரியில் வழி கூற வேண்டுமானால், உடல், உயிர், மனம் என்ற மூன்றின் விளக்கம் பெற்று அவற்றை சரியாக முறையாக இயக்கி பாதுகாத்தால் முழுமை என்பதை எய்தலாம். உடல், உயிர், மனம் மூன்றும் சேர்ந்ததுதானே இந்த மனித உருவம். இன்னும் சுருக்கமாக ஒரே வார்த்தையில் கூற வேண்டுமானால், மனவளக்கலை என்னும் வேதாத்திரிய பயிற்சியே இந்த அறிவில் முழுமை பெறுவதற்கு எளிமையான, இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான எளிதான வழி என்று கூறலாம். எவ்வாறு, எப்படி என்பதை சிறிது ஆழ்ந்து சிந்திப்போம். மனவளக்கலை எனும் அரிய பொக்கிஷத்தில் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் பலவிதமான பயிற்சிகள் மூலம் இந்த மூன்றை பற்றிய, அதாவது உடல், உயிர், மனம் பற்றிய தெளிவான விளக்கங்களை மிகவும் எளிமையாக பாமர மக்களும் உணரத்தக்க வகையில் அளித்துள்ளார்கள். உடல் என்பதை முதலில் எடுத்துக்கொள்வோம். விஞ்ஞான வழியில் பார்த்தால் உடல் செல்களின் கூட்டியக்கம். செல்கள் பல கோடி கூண்டி திசுக்களாய், மண்டலங்களாய், இரத்தம், எலும்பு, மஜ்ஜை, நரம்புகள் அனைத்தும் இணைந்து இயங்கும் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் போன்ற அமைப்பாக இருக்கிறது. தற்போது உள்ள மருத்துவ விஞ்ஞானம் உடலை பகுத்து பார்ப்பதில், அதாவது உறுப்பு சிறப்பியல் என்று சொல்வார்கள், அதில் காட்டக்கூடிய தீவிரத்தை தொகுத்து பார்ப்பதில், அதாவது ஹோலிஸ்டிக் ஹீலிங் என்று சொல்வார்கள், அந்த விஷயத்தில் காட்டுவதில்லை. அதனால் பல நோய்களுக்கான காரணங்கள், டயக்னோசிஸ் சரியாக அறியப்படுவதில்லை. அவ்வாறு அறியப்படாமல் கொடுக்கப்படும் சிகிச்சைகளும் மருந்துகளும் பக்க விளைவுகளை அதிக அளவில் ஏற்படுத்துகின்றன. இந்திய மருத்துவ முறைகள் உடலை ஒருங்கிணைத்த முறையில் தொகுத்து பஞ்சபூத கூட்டாக இரத்தம், வெப்பம், காற்றோட்டங்களை சீராக வைக்க ஏற்றதான மருந்துகளை தருகின்றன. இதனால் உடல் நோய் தீருவதற்கு சில அதிக நாட்கள் எடுத்துக்கொண்டாலும் பக்க விளைவுகள் அதிகம் ஏற்படுவதில்லை. நமது மகரிஷி அவர்கள் இந்த 3 ஓட்டங்களோடு உயிரோட்டம் மற்றும் ஜீவகாந்த ஓட்டங்களையும் சீராக இயக்க செய்ய எளிமையான உடற்பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். உடலின் அனைத்து உறுப்புகளையும் உள்ளும் புறமும் இயக்க வல்லதாக உடற்பயிற்சியை ஒரு மருந்தாகவே அமைத்து கொடுத்திருக்கிறார் நம்முடைய குருபிரான் அவர்கள். இந்த பயிற்சிகளை 8 வயது முதல் 80 வயது வரை அனைவரும் செய்யலாம். ஆண், பெண் இரு பாலரும் செய்யலாம் என்றால் எவ்வளவு எளிமையான பயிற்சிகளாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். எளிமை என்பதால்
அலட்சியம் செய்துவிடுகிறோம். தொடர்ந்து நாம் பயிற்சிகளை செய்வதில்லை. கைப்பயிற்சி, கால் பயிற்சி, நரம்பு தசைநார் பயிற்சி, மகராசனம், அக்குப்ரெஷர் முதலிய பயிற்சிகளை கண்களை மூடி அந்தந்த உறுப்புகளின் மீது மனம் ஒன்று செய்யும் போது அங்கு சுற்றி வரும் காந்த ஓட்டம் சீராக உடல் தன் பிரச்சனைகளை தானே சரி செய்து கொள்ளக்கூடிய தகைமையை பெறுகிறது. இதைத்தான் இம்யூனிட்டி என்று கூறுகிறோம். எந்த பயிற்சியாக இருந்தாலும் மகரிஷி அதை காந்த நிலையில் இணைத்து விளக்கத்தோடு கொடுத்திருப்பார். காந்தம் என்பது இறைநிலையினுடைய முதல் தன்மாற்றம் என்பதை நாம் அறிவோம். அந்த காந்த நிலையில் நாம் ஒன்றுபட்டு அந்த உணர்வு இறைநிலைக்கு மிக அருகாமையில் நுணுகிய நிலையில் நாம் இருக்கிறோம். எனவே பயிற்சிகளை செய்யும் பொழுது காந்த நிலையில் நம்மை இறைநிலையோடு இணைத்து செய்யும் பொழுது உடலில் நோய்கள் தீருகின்றன. உடற்பயிற்சியையே உடல் தவம் என்று மகரிஷி அவர்கள் கூறுவார்கள். நம் பிறவிக்கு காரணமான வினைப்பதிவின் அடையாளம்தான் உடலிலே நோய், உள்ளத்தில் களங்கம், மனதிலே குழப்பம், வாழ்வில் சிக்கல் என்று அறிந்திருக்கிறோம். உடற்பயிற்சி செய்வதால் உடலில் நோய்கள் தீருகின்றதால் வினைப்பதிவுகளும் தீருகின்றன என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். அடுத்து உயிர் என்பதை எடுத்துக்கொள்வோம். உடல் பார்த்து விட்டோம். உடலுக்கு உடற்பயிற்சி மகரிஷி கொடுத்திருக்கிறாங்க. பல விதமான உடற்பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க. அதனால் உடலில் இம்யூனிட்டி டெவலப் ஆகிறது. அதனால் நம்முடைய நோய்கள் தீருகின்றன. அடுத்து உடலுக்குள்ளே உயிர் என்று ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. உயிரை நாம் பார்த்ததில்லை. ஆனால் உயிர் இல்லாவிட்டால் உடலுக்கு சவம் என்று பெயர். உடலார் அழியின் உயிரார் அறிவர். உயிரை நம்மால் காண முடியாது என்றாலும் உடலின் அனைத்து இயக்கங்களையும் செய்வித்து உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பது உயிர் ஆற்றல் என்பதை நம்மால் மறுக்க முடியாது. உயிர் உடலில் பலமாக, தரமாக, திறமாக இருந்தால்தான் உடலுக்கு முதுமை என்பது இல்லாமல் இருக்கும், நோய் இல்லாமல் இருக்கும். உடலில் உயிர் பதங்கப்பட்டால் உடலுக்கு அழிவு என்பதே கிடையாது. அந்த வகையில்தான் சித்தர்கள் எல்லாம் ஜீவ சமாதியில் தங்களுடைய உயிரை பதங்கப்படுத்தி உடலுக்குள்ளேயே சுவரவிட்டு தன்னுடைய ஐம்புலன்களை எல்லாம் அடக்கி சமாதியாக அமர்ந்து அதன் மூலம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் தங்களுடைய ஆற்றல்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய உயிர் ஆற்றலை தரமாகவும் திணிவாகவும் வைக்க சித்தர்கள் அருளிய காயகல்பம் என்ற அற்புத கலையை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த அற்புத கலை நமக்கு தருவதற்கு மகரிஷி அவர்கள் தன்னுடைய உடலையே ஆராய்ச்சி கூடமாக்கி அதை பலமுறை திருத்தம் செய்து பார்த்து அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை எல்லாம் தாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு எந்த விதமான பக்கவிளைவுகளும் இல்லாத அற்புதமான பயிற்சியை எளிமைப்படுத்தி தந்திருக்கிறார்கள். காலை 3 நிமிடம், மாலை 3 நிமிடம், மேலும் உணவுக்கு முன்னும் உறக்கத்துக்கு முன்னும் நரம்புகளை ஊக்கப்படுத்தி ஆற்றலை பாய்ச்சும் இந்த அற்புதமான காயகல்ப பயிற்சியை நாம் செய்தால் என்ன கிடைக்கும்? நிமிடங்கள் குறைவு என்றாலும் தினமும் செய்து வர முதுமை தள்ளி போடலாம். நோய் எதிர்ப்பாற்றல் கூடுகிறது. மரணமும் தள்ளி போடலாம். உடல், மனம், உயிர் மூன்றும் ஒன்றி மூச்சோடு இணைந்து தவமாக செய்ய வேண்டிய பயிற்சிதான் காயகல்பம். இதற்கு பத்தியமாக 5 அளவு முறை என்பதை மகரிஷி அவர்கள் தந்திருப்பார்கள். உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் என்ற 5லும் அளவு மீறாமலும் அலட்சியப்படுத்தாமலும் இருந்தால் காயகல்பம் என்னும் இந்த 3 நிமிட பயிற்சி அற்புதமான பலன்களை தரக்கூடியது. ஒருமுறை ஒரு அன்பர் மகரிஷியிடம், நான் எவ்வளவு முறை உண்டாலும் அப்பொழுது இந்த காயகல்ப பயிற்சியை போட்டுத்தான் உண்ண வேண்டுமா என்று கேட்டதற்கு மகரிஷி அவர்கள், ஒவ்வொரு முறை உண்ணும் பொழுதும் காயகல்ப பயிற்சியை செய்துதான் உண்ண வேண்டும்.
ஏன் என்றால், நாம் உணவு உண்ணும் பொழுது விழிப்பு நிலையில் இருப்பதில்லை. அதனால் நமது தேவைக்கு அளவு முறை மாறி உண்டு விடுகிறோம். அதனால் பல துன்பங்களை சந்திக்கிறோம். காயகல்ப பயிற்சி செய்து பின் உணவு உண்ணும் பொழுது அந்த உணவில் இருக்கக்கூடிய தன்மை நம் உடல் தன்மையோடு ஒத்து போகிறது. அதனால் நம் உடல் நமக்கு தேவைக்கேற்ப அந்த உணவை எடுத்துக்கொள்ள தகைமை பெறுகிறது. எனவே இயல்பாகவே தொடர்ந்து காயகல்ப பயிற்சி செய்து கொண்டு வந்தோம் என்றால் நாம் உண்ணக்கூடிய உணவின் அளவு குறைந்துவிடும். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்து நிறைவாக நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உயிருக்கான பயிற்சி தான் இந்த காயகல்பம். இன்றைய காலகட்டத்தில் உணவு பற்றாக்குறையால் இறப்பு நேர்ந்தது என்று நாம் கேள்விப்படுவதில்லை. ஆனால் உணவு அதிகம் உண்பதாலும் பல தரப்பட்ட உணவுகளாலும் தான் பிரச்சனைகள் உடலுக்கு ஏற்படுவது என்பதை, அதனால் இறப்பு கூட நேருகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். கரை போக்கி வித்ததனை உரையச் செய்யும் காயகல்ப பயிற்சியினால் உளநோய் நீங்கும். நிறை மனமும் ஈகையோடு பொறுமை கற்பு நேர் நிறையும் மன்னிப்பும் இயல்பாய் ஓங்கும். இறையுணர்வு விழிப்பு நிலை அறிவு கூர்மை இனிய சொல் எண்ணத்தின் உறுதி மேன்மை மறைபொருளாம் மனம் உயிர் மெய் உணர்த்திடும் மாதவமாய் பிறப்பு இறப்பு தொடரறுக்கும். காயகல்ப பயிற்சியின் பயனாக இந்த கவியை மகரிஷி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். 3 நிமிடம் மட்டுமே செய்யக்கூடிய இந்த காயகல்ப பயிற்சியினால் நிறைமனம், ஈகை, பொறுமை, கற்பு, நேர்நிறை, மன்னிப்பு எனும் 6 குணங்களை சீரமைக்கக்கூடிய தகைமை உடலுக்கு ஏற்படும், மனதுக்கு ஏற்படும். இறையுணர்வும் விழிப்பு நிலையும் அறிவு கூர்மையும் இனிய சொல்லும் எண்ணத்தில் உறுதியும் மேன்மையும் மறைபொருளாம் மனம் உயிர்மை உணரக்கூடிய ஆற்றலும் கிடைக்கும் என்று கூறுகிறார் என்றால், இந்த காயகல்ப பயிற்சி எவ்வளவு அற்புதமான பயிற்சியாக இருக்க வேண்டும். நாமும் தொடர்ந்து செய்து வருகிறோம். நமக்குள்ளேயும் மாற்றங்கள் நிறைய ஏற்பட்டிருப்பதை நாம் உணரலாம். இன்னும் சிறப்பாக மனம் ஒன்றி மகர்ஷியை மனதில் நினைந்து அவர் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிகளை எல்லாம் உணர்ந்து இந்த பயிற்சியை இன்னும் ஆழ்ந்து செய்தோம் என்றால் அறிவில் முழுமை என்பது நமக்கு மிக விரைவிலேயே காயகல்ப பயிற்சி மூலமாகவே ஏற்படும். காயகல்ப பயிற்சி வினைப்பதிவை நீக்கி வித்தை தூய்மை செய்து வாழ்வில் முழுமை பெற அற்புதமான பயிற்சியாகும். உடலுக்கு உடற்பயிற்சி பார்த்து விட்டோம், உயிருக்கு காயகல்ப பயிற்சி பார்த்து விட்டோம். அடுத்து மனதிற்கான பயிற்சி என்ன என்று பார்ப்போம். மனதை பற்றி எந்த விவரமும் மனவளக்கலைக்கு வருவதற்கு முன் எனக்கு தெரியாது. உயிரின் படற்கை நிலை மனம் என்று கூறுவார்கள். அப்படி என்றால் என்ன? உயிரிலிருந்து வரக்கூடிய ஜீவகாந்த அலைதான் மூளை வழியே கசியும் போது எண்ணமாக மலர்கிறது. எண்ணம் என்றால் என்ன? ஐம்புலன்கள் மூலம் ஜீவகாந்தம் செலவாகி பெற்ற அனுபவங்கள் எல்லாம் பதிவுகளாக மூளையில் பதிந்து பின் உடலின் மையத்தில் உள்ள உயிரின் மையமாகிய கருமையத்தில் பதிகிறது. இதை நாம் காண முடியுமா? கருமையத்தில் அலை வடிவில் பதியக்கூடிய இந்த பதிவுகள் தான். இதை நம் கண்ணால் காண முடியாது. ஒரு நீரில் சர்க்கரையை போட்டு கரைக்கிறோம் என்றால் சர்க்கரையை கண்ணால் காண முடியுமா? அந்த சர்க்கரை நீரோடு கலந்து விட்டது. இவ்வாறுதான் நாம் ஏற்றுக்கொண்ட பதிவுகள் அனைத்தும் நம்முடைய காந்த அலையில் பதிந்திருக்கின்றன. அதே பதிவை மீண்டும் உணரும் பொழுது உள்ளே இருந்தது எடுத்து காட்டப்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் காலம், தூரம், வேகம், பருமன் என்ற அளவில் கணக்கிட்டு பதிவாக்கி மீண்டும் எடுத்து காட்டுவதுதான் எண்ணம். இதையே மனம் என்றும் கூறுகிறோம். உயிர் ஆக்டிவ் என்றால் மனம் அதன் விளைவு எஃபெக்ட் ஆகிறது. சுருக்கி பதிவு செய்து இருப்பு கட்டுவதும் மீண்டும் தேவைக்கேற்ப விரித்து காட்டுவதும் தான் மனம். இது காந்த அலை கருமையத்துக்கும் மூளைக்கும் தொடர்பு ஆற்றலாக செயல்பட்டு மனிதனை இன்ப துன்ப உணர்வுகளுக்கு உட்படுத்துவதுதான் மனம். மனம் 10 படிநிலைகளில் இயங்குகிறது, 5 கோஷங்களாக இயங்குகிறது என்று மகரிஷி அவர்கள் எளிமையாக விளக்கியிருப்பார்கள். ஒரு வினாடிற்கு சாதாரணமாக 14 முதல் 40 வரை அலைச்சுழல் வேகத்தில் இயங்குவது மனம்.
இதை உணர்ச்சி நிலை என்று கூறுவார்கள். 14க்கு கீழே அலைச்சூழல் குறையும் பொழுது அது உணர்வு நிலையாக அமைதி அடைகிறது. உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் மனம் 6 குணங்களாக பரிணமித்து 5 பழி பாவச் செயல்களை செய்ய தூண்டுவது மனமே. மனதை பைத்தியம் பிடித்த குரங்குக்கு தேள் கொட்டினால் எப்படி அலையுமோ அதற்கு ஒப்பிட்டிருப்பார்கள். அவ்வளவு அலையக்கூடியதுதான் மனம். சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாய் ஏன் பராபரமே என்பார் தாயுமானவர். மனமென்னும் மாடடங்கில் தாண்டவக்கோனே முக்தி வாய்த்ததென்று என்னடா தாண்டவக்கோனே என்பார் இடைக்காட்டு சித்தர். சிங்கத்தின் வாயிலும் தலை கொடுக்கலாம், நீரின் மேல் கூட நடக்கலாம், ஆனால் மனதை அடக்குவது மிகவும் கடினம் என்று பல ஞானிகள் மனதை வெல்ல பெரும் பாடுபட்டிருக்கிறார்கள். அதற்கு மகரிஷி அவர்கள் கூறிய எளிய வழி, மனதை அடக்க நினைத்தால் அடங்காது, அறிய நினைத்தால் அடங்கும் என்பதுதான். அதற்கான பயிற்சிகளையும் குண்டலினி தீட்சை மூலம் தொட்டு உணர்த்தி ஆக்கினை, சாந்தி மற்றும் துரிய நிலையில் தீட்சை தந்து மனதை அதன் மூலமான உயிரின் மீது வைத்து தவமாற்றும் எளிய முறை தவ பயிற்சியை தந்துள்ளார்கள் நமது குருபிரான். அலையும் மனதிற்கு வேலை கொடுத்து அதன் அலைச்சூழலை குறைக்க மனம் அடங்கும். எந்த வேலையில் மனம் எண்ணங்களாக விரிவடையாதோ அத்தகைய வேலைதான் உயிரின் மீது மனம் வைத்து செய்யும் எளிய முறை குண்டலினி யோகம். அகத்தவமோ உயிரினிலே அறிவை ஒடுக்கும் பயிற்சி என்கிறார். குரு மூலம் உயிரின் ஆற்றலை உணர்ந்த ஒருவர் அந்த குருவின் ஆற்றலோடு தன்னையும் இணைத்துக் கொண்டு தொடு தீட்சை மூலம் மூலாதாரத்திலிருந்து குண்டலினி ஆற்றலை எழுப்பி புருவ மையம் என்ற ஆக்கினையில் கொண்டு வைப்பதன் மூலம் மன அலை வேகத்தை குறைக்க முடியும். ஐம்புலன்களும் ஒடுங்கி அழுத்தம் என்ற ஒரே புலனாக நிலைக்கும். இந்நிலையில் பழக பழக மனம் தெளிவான சிந்தனையும் உணர்ச்சி நிலையிலிருந்து அமைதி நிலையும் சித்தியாகும். இது புறவழி செல்கின்ற மனதை அதை திருப்பி உள்நோக்கும் பயணமாக தடமாற்றம் செய்யும் பயிற்சி. எனினும் தவக்கனலினால் துன்பம் விளையாமல் இருக்க மீண்டும் அந்த குண்டலினி ஆற்றலை மூலாதாரத்திற்கே கொண்டு வர அது உடல் ஆற்றலாக மாறி உடலிற்கும் மனதிற்கும் அமைதியை தருகிறது. இதுவே சாந்தி யோகம். இந்த இறங்குபடி தவம் பற்றிய தெளிவு இல்லாததால் முன்னாளில் தவம் பயின்ற பலர் சுய முயற்சியால் குண்டலினியை எழுப்பி உடல் மனம் பாதிப்பு அடைந்தனர். இன்றும் கூட வலைதளங்களில் தேடினால் குண்டலினி சக்தி எழுப்புதல் ஆபத்தானது என்று பல பதிவுகளை நாம் காண முடியும். ஆனால் மனவளக்கலையில் சாந்தி யோகம் பயிற்சி இருப்பதால் அந்த கவலை நமக்கு தேவையே இல்லை. மேலும் மனதை அமைதி நிலையில் நிலைக்க செய்ய துரிய தீட்சை கண் மூலமாக ஆற்றல் கொடுக்கப்பட்டு பீனியல் சுரப்பி தூண்டப்படுகிறது. பீனியல் சுரப்பி மனதிற்கான மாஸ்டர் கிளாண்ட் என்று சொல்வார்கள். துரிய தீட்சை மூலம் மூளை செல்கள் புத்துணர்ச்சி அடைகின்றன. பல கோடிக்கணக்கான மூளை செல்கள் பயன்பாட்டுக்கு வருவதே இல்லை. இவற்றையெல்லாம் பயன்பெற செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சி தான் துரிய தீட்சை. உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயமாம் வலமாம் சுற்று ஆகும். அந்நிலையில் அறிவுக்கோர் வியப்பு தோன்றும். அச்சமயம் அறிவுக்கோர் வியப்பு தோன்றும். அந்நிலையில் நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்குமிடம் கண்டு கொள்வாய். எது வேண்டும் வேண்டாம் என்று ஆய்ந்து ஆழ்ந்து நச்சுவிளை இச்சையெல்லாம் போக்கி நலமியும் எண்ணமே மீதம் கொள்வாய் என்கிறார் மகரிஷி. துரிய தீட்சையில் நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் சீர் செய்யப்பட்டு ஒரு அமைதி நிலை மனதுக்கு, ஏற்புத்தன்மை மனதுக்கு கிடைக்கும். இவை மட்டும் இல்லாமல் மகர்ஷி அவர்கள் 6 சிறப்பு தவங்களை பயிற்சியாக தந்துள்ளார்கள். ஐம்புலன்கள் மூலம் அறிவின் ஆற்றல் அழிவதையே இன்பமென உணர் மயக்கம். சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதே
ஐயுணர்வென்று அறிந்து கொண்டோம் என்று கூறுகிறார். புலன்கள் மூலம் செலவாகும் ஜீவகாந்தம்தான் நாம் இன்பமாக துன்பமாக உணர்கிறோம். அளவுக்கு மீறினால் இன்பமே துன்பமாக மாறுகிறது. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான்கெட்டே உலகு என்றார் வள்ளுவர். ஐயுணர்வையும் அறிந்து அவற்றை அளவு முறையோடு செயலாற்ற பஞ்சேந்திரிய தவத்தை பயிற்றுவித்தார். புலன்கள் நம் கட்டுப்பாட்டில் வர அவற்றின் மூலம் வினை பதிவுகளை நாம் குறைத்துக் கொள்ளலாம். பஞ்சேந்திரிய தவம் ஆழ்ந்து செய்தால் மன ஓர்மை, சீர்மை, கூர்மை அனைத்தும் இயல்பாகும். துரியாதீத தவத்திற்கு அடித்தளம் இந்த பஞ்சேந்திரிய தவ பயிற்சியாகும். இன்னும் துரியாதீத தவம் என்ற ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தியில் மனம் சுத்த வெளியில் கரையும் போது முற்றிலுமாக பாவப்பதிவுகள் தேய்த்து அழிக்கப்படுகின்றன. நாம் வாழும் காலத்திலேயே ஜீவனையும் பிரம்மத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சிதான் இந்த துரியாதீத தவம். இதையும் நாம் இல்லறத்தில் இருந்து கொண்டே எளிமையாக பயிலும் வகையில் மகர்ஷி அவர்கள் ஞான தீட்சை மூலம் இந்த அற்புதமான தவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினை போம். அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவித் தொடரே என்கிறார் மகர்ஷி. அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர் என்று இரு கரம் விரித்து அனைவரையும் அழைக்கிறார்கள் நம்முடைய குருபிரான். இந்த தவம் பயில நமக்கு பிரம்மத்தை உணர சமஸ்கிருதம் போன்ற மொழியோ வேதங்கள் உபநிடதங்கள் போன்ற நூல்களோ கற்க தேவையில்லை. அதற்கு நமக்கு நேரமும் இல்லை. குருவை சரணாகதி அடைந்து அவரை நம்மோடு இணைத்துக் கொண்டால் போதும் துரியாதீதம் சித்தியாகும். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே நாமாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உடல் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து அந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் காணும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்கிறார். துரியாதீத தவத்தில் இறைநிலையை நாம் உணர முடியும். தன்முழைப்பு என்பது முற்றிலுமாக அடங்கி போகும். இது மட்டும் அல்லாமல் பஞ்சபூதங்கள் மற்றும் நவ கிரகங்களிலிருந்து வரும் ஆற்றலை ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்தி பயன் பெறவும் அவற்றின் தாக்கத்திலிருந்து காப்பு பெறவும் நட்பு ஏற்படுத்தி கொள்ளவும் பாவனை தவமாக பஞ்சபூத நவகிரக தவம் மனவளக்கலையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. ஜோதிட கணக்குகள் எவையும் இத்தவத்தால் நமக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. மேலும் உடல் உறுப்புகள் மற்றும் சக்கரங்களை தூய்மைப்படுத்தவும் ஊக்குவிக்கவும் 9 மைய தவத்தையும் தான் தனது எனும் தன் முனைப்பு தன்பதியர் நம்மிடமிருந்து விலக பிரம்மநிலை விளக்கமும் இறைநிலை தவமும் விஞ்ஞானபூர்வமாக மகர்ஷி அவர்கள் விளக்கி பயிற்சியும் அளித்துள்ளார்கள். இறைநிலையின் சரித்திரமே மனிதனாக பரிணமித்ததை உணரும் பொழுது மனம் சிவமாக மலர்கிறது. அன்பும் கருணையும் இயல்பாகின்றன. மனம் புலன் அறிவில் மயங்கிட மாயையாம். மனம் புலன் அறிவில் மயங்கிட மாயையாம். மனம் உயிர் வெளியினில் மருவி தோய்ந்திட உயிர் வெளியினில் மருவி தோய்ந்திட மனம் விரிந்து அறிவனும் ஆபதம் எய்திடும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே என்கிறார் மகர்ஷி அவர்கள். இப்பேறு தவத்தால் அன்றி யார் தருவார், யார் பெறுவார்? அறிவு ஓங்கி அதுவேதான் மெய்ப்பொருள் என்றறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டா பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு நிலை வேண்டும் என்கிறார் மகர்ஷி. இத்தனை தவ பயிற்சிகளிலும் மனம் ஈடுபட்டு அமைதி நிலை எய்த வேண்டுமானால் மன தூய்மை வினை தூய்மையால் தான் சாத்தியம். அதாவது நமது மனதில் உள்ள களங்கங்களை குறைத்து நீக்க வேண்டும். அதற்கு நாம் நம்மை ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். தேவையற்றவற்றை செதுக்கி வெளியே எறிய வேண்டும். அதற்காக மகர்ஷி அவர்கள் அகத்தாய்வு எனும் எளிய பயிற்சிகளை கொடுத்துள்ளார்கள். எண்ணம் ஆராய்ந்து
ஆசைகளாக வரும் எண்ணங்களை தேவை, பயன், விளைவு என்ற அளவில் பகுத்து பேராசைகளை இனம் கண்டு விலக்கினால் ஆசை தடைப்படும் பொழுது ஏற்படும் சினத்தையும் அதனால் ஏற்படும் துன்பங்களையும் முறையான பயிற்சிகள் மூலம் தவிர்த்து கொள்ளலாம். கவலை ஒழித்து விட்டுக் கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் என்ற 3 பண்புகளின் மூலம் குடும்ப அமைதி காணலாம். தன்முனைப்பின் காரணமாக எழும் 6 குணங்களையும் பொறுமை, ஈகை, நிறைமனம், கற்பு நெறி, சமநோக்கு, மன்னிப்பு என்ற 5 குணங்களாக மாற்றி நெறிப்படுத்தி அறவாழ்வு வாழ முடியும். மனத்துக்கண் மாசு இலனாதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிற. அறங்களுக்கெல்லாம் தலையாய இருப்பது மனதிற்குள் களங்கங்கள் இல்லாமல் இருப்பது என்று வள்ளுவர் கூறுகிறார். இவ்வாறு மனதில் உள்ள மாசுகளை இந்த பயிற்சிகள் மூலம் எளிதாக களைந்து கருமைய தூய்மை பெறுவது எளிது. விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு விருப்பு வெறுப்பு எனும் சூழலில் அலை மனத்தின் அழுக்கற தற்சோதனையில் முனைந்திடுங்கள். அன்பு ஊற்றால் கடமை உணர்வாகும் வாழ்வு. பழுத்துவிடும் அறிவு அந்த பக்குவத்தால் பரத்தோடு உயிர் ஒன்றும் துரியாதீத முழு தவமோ பிறப்பு இறப்பு சக்கரத்தை முறித்துவிடும் மெய்விளக்கி முழுமை அடைவீர் என்று கூறுகிறார்கள் மகரிஷியர். அகத்தாய்வு எனும் ஒளியால் வைராக்கியம் என்ற சுத்தியலை கொண்டு செதுக்க இறைவன் எனும் சிற்பம் வெளிப்படும். பக்தி யோகத்துக்கும் வேதாத்திரியத்துக்கும் என்ன வேறுபாடு என்றால், பிரச்சனைகள் தீர பணம் கொடுத்து பூசாரி மூலம் பரிகாரம் செய்து கொள்ளலாம். பிரச்சனைகள் தீருமா என்பது உறுதி இல்லை. ஆனால் வேதாத்திரியத்தில் பயிற்சிகள் அனைத்தையும் நாமேதான் செய்ய வேண்டும். அது கடினம்தான், ஆனால் செய்தால் மாற்றம் என்பதும், பிரச்சனைகள் தீராவிடினும் அது நம்மை பாதிக்காத அளவிலும் அவற்றை ஏற்று பொறுத்து திறமையால் அவற்றிலிருந்து விரைவில் விடுபடுவதும் சாத்தியம். இறை மறதியே தன்முனைப்பு. இறையுணர்வால் தன்முனைப்பு நீங்கி நிறைமனம் ஏற்படுகிறது. தொண்டு மனப்பான்மையும் மற்ற உயிர்கள் பால் அன்பும் கருணையும் இயல்பாக மலர்கிறது. மனம் அமைதி நிலையடைந்து நிரந்தர மகிழ்ச்சியும் சமநிலையும் அடைகிறது. இதுதான் முழுமை பேறு. தனது குறை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொழியும் பிறரிடமும் நட்பும் ஓங்கும். மனது ஒரு தூய நிலையை நாடிச் செல்லும். மற்றவரும் இதன் விளைவாய் பயன் காண்பார்கள். நாம் யாரையும் திருத்த இங்கு வரவில்லை. நம்மை நாம் திருத்திக் கொண்டால் அதனுடைய பலன் மற்றவர்களுக்கும் நட்பு நலம் சித்திக்கும். எனவே உடற்பயிற்சி உடலுக்கு, காயகல்ப பயிற்சி உடலுக்கும் உயிருக்கும், அகத்தவமும் அகத்தாய்வு பயிற்சிகளும் மனதிற்கும். இந்த 3இன் மூலம் மிகவும் எளிதாக நாம் அறிவில் முழுமை அடைவது உறுதி. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பயிற்சியோடு தொடர் முயற்சி மட்டுமே. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் என்றார் வள்ளுவர். அதனையே நமது மகரிஷி எண்ணியதெல்லாம் எண்ணியபடியே நடக்கும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் இருந்திடில் என்கிறார். அந்த வைராகியத்திற்கும் மன வலிமைக்கும் தான் தவப்பயிற்சி அளிக்கப்படுகிறது. நமது ஆசானை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் என்றும் மகரிஷி அவர்களே கூறுகிறார். பின் நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்ற மாற்றங்கள் அனைத்தும் வாழ்வில் தானாக நடக்கும். பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் தானாக அமையும். குடும்பத்தில் அமைதி நிலவும். நட்பு நலம் ஓங்கும். பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் என்பார்கள். அந்த பற்றற்ற நிலையும் இயல்பாக சித்திக்கும். ஏனெனில் எல்லாவற்றையும் இயக்கும், எல்லாமாக பரிணமித்திருக்கும் இறைநிலை அதோடு ஒன்ற மற்ற தோற்றப் பொருட்கள் அனைத்தும் பெரிதாக தெரியாது. இதைத்தான் வள்ளுவம் பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றினை பற்றுக பற்றுவிடற்கு என்று கூறினார். உண்மையில் மனவளக்கலியில் சேரும் முன் இவை எதனுடைய விளக்கமும் எனக்கு தெரியாது, உணரவும் முடியவில்லை. உறவுகளில் பிரச்சனை, தெளிவான முடிவெடுக்க முடியாமை என பல இன்னல்கள், மனக்குழப்பங்கள்,
ஆனால் பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வர வர நாமாக எதுவும் செய்வதில்லை. எல்லாம் தானாக நடக்கவிட்டு வருவதை ஏற்றுக்கொண்டால் நாம் நினைப்பதை விட அனைத்தும் நலமாகவே முடிவதை என்னால் காண முடிந்தது. வாழ்வின் நிலையற்ற தன்மை நம்முள் தெளிவாக புரிய மரணம் பற்றிய பயமும் விலகியது. கடமையை பலன் எதுவும் எதிர்பார்க்காமல் செய்யவே இப்பிறவி என்ற ஒரு தெளிவும் ஏற்பட்டது. குறைகளை விடுத்து நிறைகளை பார்க்கக்கூடிய தன்மை பெருகியது. எவர் செயலையும் தவறாக நினைக்கவே முடியவில்லை. அனைத்து செயல்களுக்கும் காரணம் எளிதாக புரிந்தது. நம் மனவளக்கலையில் உள்ள அனைத்து அகத்தாய்வு பயிற்சிகளும் சைக்காலஜி எனும் உளவியல் துறையில் முனைவர் பட்டம் பெறுவதற்கு சமானமாகும். நம்மையும் அறிந்து மற்றவரையும் அவர் செயல்களையும் மற்றும் குணங்களுக்கான காரணங்களையும் தெளிவாக அறிந்து அனைவரோடும் ஒத்தும் இசைந்தும் வாழக்கூடிய தகைமை ஏற்பட்டது. 35 வயதில் தொடங்கி 55 வயதில் ஓரளவுக்கு மனம் முழுமை நிலை அடைந்துள்ளது. கடும் பற்று குறைந்து கொடுக்கும் குணம், இரக்கம், தொண்டு செய்யும் ஆர்வம், மன நிறைவு எல்லாம் மனவளக்கலையினால் எனக்கு கிடைத்த பெருநிதி. எனவேதான் இங்கு நிச்சயமாக அறுதியிட்டு கூறுகிறேன். மனவளக்கலையில் உடல், உயிர், மனம் எனும் மூன்றுக்குமான பயிற்சிகளாக உள்ள உடற்பயிற்சி, காயகல்பம், அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு அனைத்தின் மூலம் முழுமை பெறுவது எளிதில் சாத்தியமே. இவற்றை இன்னும் விரைவாக பெற கர்மயோகம் எனும் உயர்ந்த அறநெறியை அனைத்து வேதாத்திரிய அன்பர்களுக்கும் மகர்ஷி அவர்கள் பரிந்துரைத்துள்ளார்கள். அந்த 10 நெறிகள் ஐங்குறவர் வழிபாடு எனும் அன்னை, தந்தை, ஆசான், ஆட்சி செய்பவர் மற்றும் தெய்வம் இவர்களை வணங்குதல், எப்பொழுதும் இறையுணர்வோடு இருத்தல், எல்லா உயிரிலும் அந்த இறையே நிறைவாக இருப்பதை அனுபவித்தல், ஒழுக்கம் எனும் எண்ணம், சொல், செயலால் எவர்க்கும் தீங்கு செய்யாமல் இருத்தல், 5 அளவுமுறை காத்தல் எனும் உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் எனும் 5 அளவு மீறாமலும் முறையோடும் அலட்சியப்படுத்தாமலும் பாதுகாத்தல், அறநெறி வாழ்க்கை எனும் ஒழுக்கம், கடமை, ஈகையை அறநெறியாக வாழ்வில் பயன்படுத்துதல், தான், தன், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் எனும் 5 வகை அன்பர்களுக்கும் ஒன்றினால் ஒன்று கெடாமல் கடமை உணர்வோடு செயல்களை செய்தல், தொண்டு எனும் மற்றவர்களுக்கு உதவி தேவைப்படும் நேரத்தில் தொண்டாக நம்முடைய கடமையை மாற்றிக்கொள்ளுதல், இந்த உயிர்களாம் வாழ்வதற்கு மூலமாக இருக்கும் பெண் இனத்தை மதித்து போற்றுதல், தன்னுடைய வருமானத்தில் 1% ஈகையாக மற்றவர்கள் துன்பப்படும் பொழுது அவர்களுக்கு அறிவாலோ ஆற்றலாலோ பண பொருளுதவியாலோ உதவி செய்தல், அகத்தவம் எனும் எப்பொழுதும் இறையுணர்வோடு ஒன்றி விழிப்பு நிலையோடு இருத்தல். இந்த 10 நெறிகளை நாம் கர்மயோகம் என்ற வாழ்க்கை முறையில் கடைபிடித்தால் இந்த அத்தனை பயிற்சிகளையும் நாம் செய்ததற்கு சமானமாகும். எளிதாக விரைவாக மனித உயிர் முய்மை எய்துவது உறுதி. அத்தகைய மக்கள் பெருக பெருக உலகம் போர், பகை, போதை என்ற பிணக்குகளிலிருந்து விடுபட்டு பேரமைதியில் நிலைத்து நிற்கும். இதுவே நமது குருபிரான் கண்ட உலக சமாதானம் மற்றும் உலக அமைதி என்ற கனவு. இதை நாம் விரைவில் கிடைக்க பெற வேண்டுமானால் நம்முடைய மனவளக்கலை பயிற்சியை பரப்புதல் வேண்டும். அதை பயின்று மகர்ஷி கூறிய அனைத்து பயிற்சிகளையும் உணர்வாக பெற்று நமக்குள் திருத்தம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அன்பர்கள் இந்த உலகில் பெருக பெருக உலக அமைதி என்பது வெகு விரைவில் கிட்டும். இதுவே நாம் நமது குருவிற்கு அளிக்கக்கூடிய குரு தட்சிணை. இந்த அளவிலே 3 நாள் முழுமை பெறுவோம் என்ற இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பளித்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி எஸ்கே மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும், ஐடி திரு டைரக்டரேட் அதன் நிர்வாகிகள் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப அனைவர்களுக்கும் இந்த வகுப்பை எனக்கு ஒரு
முன்னுரையை கொடுத்து துவக்கி வைத்த நாகராணி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து இந்த உரையை, இந்த சிந்தனையை இதோடு நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக அருள்நிதி சிவசக்தி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அம்மா அது மீட் ஆயிடுச்சுமா. வாழ்க வளமுடன் அம்மா. மறுபடியும் அன்மியூட் கொடுக்குறோம். நீங்க மைக் ஒரு முறை மட்டும் டச் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாமா? என்னன்னு தெரியலையே, மறுபடியும் மீட் ஆயிட்டாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தவங்க. வாழ்க வளமுடன் அம்மா. ஒரு முறை மட்டும் மைக் டச் பண்ணுங்கம்மா, அம்மா கிட்ட பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. விளங்குதா அம்மா பேசுறது? பேசுறது விளங்குது. சொல்லுங்கம்மா. உங்களோட கருத்து ஒவ்வொன்றும் நல்லா இருந்துச்சு அம்மா. ரொம்ப அன்பா அழகா அமைதியா பேசுனீங்கம்மா. ஒரு விஷயம் வந்து சொன்னீங்கம்மா, பயிற்சியோடு தொடர் முயற்சின்னு சொன்னீங்கம்மா. வித்தியாசமான ஒரு வார்த்தைனம்மா. உண்மையிலேயே தொடர்ந்து செய்யறதுனால நிறைய நன்மைகள் அடைஞ்சுக்கிட்டு வரோம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. அந்த வார்த்தை உண்மையிலே அற்புதமான வார்த்தையம்மா. அம்மா எனக்கு 2 கேள்வி கேட்கறதுங்கம்மா. இறைநிலை தவம் வந்துங்கம்மா ஒரு தடவை தான் சொல்லி கொடுத்தாங்கம்மா. ஆனா அது எப்படி லேசா செய்யறது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கம்மா. பாக்குறேன் விளங்குது, ஆனா எப்படி செய்யறதுன்னு தெரியலையம்மா. 2வதுங்கம்மா சொல்லுங்க, மௌனம் எப்படி இருக்கணும்மா? இந்த 2 கேள்வி எனக்கு வேணும். சரிம்மா, ஓகே. ஆக்சுவலா மௌனம் கூட அதுல இன்க்ளூட் பண்ணணும்னு நினைச்சேன், அப்புறம் நேரம் ஆயிடுச்சுன்னு நான் இன்க்ளூட் பண்ணல. சோ இறைநிலை தவம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அதை செஞ்சுட்டே இருக்கிறோம். அதாவது மகர்ஷி வந்து அதை வந்து ஒரு இறைநிலையும் சரித்திரம்னு சொல்லியிருப்பாங்க. அது சுத்த வெளியிலிருந்து தொடங்கி நம்ம மனிதன் வரை வருகிறோம். அப்போ மனம் முதல்ல விரிந்து அதுக்கப்புறம் ஒரு பரிணாமமா அதை அப்படியே நம்ம பாவனை செஞ்சுட்டே வரும். ஒரு சினிமா பாக்குற மாதிரி இறைநிலை தன்னிருக்க சூழ்நிலத்து மாற்றலால விண்ணாகி துகளாகி அது சேர்ந்து பஞ்சபூதங்களாகி அப்படி வருவாங்க. அப்படி வந்து அப்படி பார்த்தா ஃபைனலா பார்த்தா எல்லாமே ஒன்றுதான், இறைநிலையினுடைய தன்மாற்றம் தான் அப்படின்ற ஒரு உணர்வு கிடைக்கிறதுக்காக தான் அந்த தவம். சோ அத நம்ம மகர்ஷியோடைய அந்த குரல் அப்படியே போட்டு நம்ம கேட்டுட்டே வந்தோம்னாலே போறோம். ஒரு 20 நிமிஷம் உட்கார்ந்து அதை அப்படியே பாவனை பண்ணிட்டு வந்தா போறோம். அவ்வளவுதான். அது நமக்குள்ள நல்லா பதிந்து நம்ம யாரை பார்க்கும் பொழுதும் அந்த இறைவனுடைய தன்மாற்றம் நமக்கு வரும். அப்ப அந்த இறை உணர்வுங்கிறது இயல்பாக கிடைக்கும். இறை உணர்வுனா என்ன? எல்லா உயிருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த இறையை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. அதுதான் பகவத்கீதையில என்ன சொல்றாங்க, எந்த ஒரு பொருளும் என்னை காண வல்லவன் எவனோ அவனை விட்டு நான் விலகுவதில்லை. அப்படின்னா என்ன? இறை எப்பொழுதும் நம்ம கூடவே தான் இருக்கு. நம்ம தான் வந்து அந்த விழிப்பு நிலை இல்லாததுனால பொருளாக பார்க்கிறோம். மகர்ஷி பொருள் நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. சோ அதை நிகழ்ச்சியா நம்ம பார்க்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய இறைநிலை நமக்கு தெரியும். அது விண்களின் கூட்டாக தெரியும். அப்ப அந்த விண்ணு இறைநிலையின் துகளாக தெரியும். சோ அதனுடைய திணிவு பெற்ற நிலைன்னு தெரியும். இது நமக்கு உள்ள வர்றதுக்கு கொடுக்கப்பட்ட தவம் தான் அந்த இறைநிலை தவம். சோ மகர்ஷி சொல்றத நம்ம போட்டு கேட்டுட்டு அப்படியே அதை பாவனை பண்ணிட்டு இருந்தோம்னா போறோம். டெய்லி ஒரு தடவை நீங்க கேட்டீங்கன்னா நமக்குள்ளே அது தானாக மாற்றங்களை ஏற்படுத்தும். மகிழ்ச்சி கொடுத்த ஒவ்வொரு பயிற்சியும் அப்படித்தான். உணர்ந்து நம்ம அதை செஞ்சுட்டே வந்தா போறோம், மாற்றம் தானாக நடக்கும். இது வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில உணர்ந்து சொன்னதுதான். அதுதான் வந்து நான் இப்ப சொன்னேன். 2வது என்ன கேட்டீங்க அப்படின்னாக்க, மௌனம் எப்படி இருக்கணும். சோ மௌனம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, மௌனம் பேசிக்கா வந்து தவம் செய்யறத விட அகத்தாய்வுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் மௌனம். சோ மகர்ஷி வந்து மௌனம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 15 நிமிடத்துக்கு ஒரு பயிற்சியை கொடுத்துட்டு ஃப்ரீயா விட்டுடுவாங்க. அப்ப அதுக்குள்ள நம்மை நாமே ஆய்வு செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணங்கள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ மௌனம் இருப்பதுங்கிறது அகத்தாய்வு செய்வதற்கு. நம்முடைய இந்திரங்களை, அதாவது வேலை செஞ்சுட்டே கூட செய்யலாம். ஆனா நம்ம ஒரு செயலும், அதாவது
பெரும்பாலும் மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது இருக்கணும்னுவாங்க. இல்ல ரொம்ப முடியலையா, அட்லீஸ்ட் வந்து நமக்கு பிடிக்காததை யாராவது செய்யும் பொழுதோ பேசும் பொழுதாவது மௌனமா இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பேச போறோங்கிறது நமக்குள்ள வரும். அத நம்ம வந்து ஒரு தடவை இந்த பேசினதுனால ஏற்கனவே ஏற்பட்ட அனுபவங்கள் நமக்குள்ள இருக்கும். அதை பார்த்தோம்னா நம்ம மௌனமா இருந்ததுனால பல பிரச்சனைகளை நாம சால்வ் பண்ணலாம். இது இப்படி இருக்க இருக்க என்ன ஆகும்னா, அந்த அந்த அடுத்த ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே நமக்குள்ள ஒரு தடுப்பு ஏற்படும். அது வந்து மௌனத்தினால நம்ம கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை. சோ மௌனம் அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்மை நாம் ஆய்வு செய்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி. எண்ணங்கள் வரும், அந்த எண்ணத்தை ஆராய்ந்து தேவையற்றதை விலக்கி தேவையானதை மட்டுமே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் மௌனம். தவத்துல அதை நம்ம செய்ய முடியாது, ஏன்னா நம்ம உயிர்ல கான்சென்ட்ரேட் பண்றோம். சோ அகத்தாய்வு பண்ணணும்னாலே மௌனம் இருக்கு. வாழ்க வளமுடன். சரியாம்மா? நல்லா மிக சிறப்புங்கம்மா. நல்லா இருந்துச்சு உங்களோட ஒவ்வொரு விஷயமும் தெளிவா இருந்துச்சுங்கம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ரொம்ப ரொம்ப அருமை, ரொம்ப நல்லா. அதாவது தவம், அதாவது உடல் பயிற்சின்றது ஒரு தவம் சொன்னீங்கல்லம்மா. அந்த உடற்பயிற்சி செய்யும் போது நம்ம பாவங்கள்லாம் கழியும் அப்படின்ட்டு நான் இப்போ டெய்லி 1 இயரா பண்றேம்மா உடற்பயிற்சி. ஆனா வந்து எனக்கு நல்ல முன்னேற்றம். கிட்ட போனா எனக்கு 6 கிலோ குறைஞ்சிரும். அதனால உடல் மனம் எல்லாம் தெம்பா நல்லா ஆரோக்கியமா இருக்கு. நீங்களே ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கு. அடுத்தது துரியாதீதம் தவம் சொன்னீங்கல்லம்மா, இறை நிலை அடையும். நம்ம டெய்லி பயிற்சி பண்ணலாம்லம்மா அந்த தவம்? ஆமாமா, சுத்தவெளியோடு இணைவதுதான் துரியாதீத தவம். அதற்கான ஸ்டெப் தான் வந்து ஆகினை, துரியம், துவாதசாங்கம், சந்திரன், சூரியன். ஆனா அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த சுத்தவெளியில் போய் நாம் கலப்பது. அந்த சுத்தவெளியை நம்முடைய உயிரோடு இணைத்து தவம் மாற்றும் பொழுது அது கரைந்து அந்த மீண்டும் நம்ம அங்கேருந்து தூய்மையான ஆற்றலை எடுத்துட்டு வரும்பொழுது நம்மளுடைய ஈவன் சஞ்சித கர்மம் கூட தேய்த்து அழிக்கப்படுகிறது, முற்றிலுமாக அழிக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க மகரிஷி. ஒவ்வொரு வாக்கியமும் அவ்வளவு அற்புதமா மனசுல நல்லா பதிஞ்சிருக்கு. மகர்ஷி கொடுத்ததும்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ராஜாராமன் ஐயா. வாழ்க வளமுடன் ராஜாராமன் ஐயா. அன்மியூட் பண்ணிட்டு நீங்க அம்மா கிட்ட பேசலாங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? ராஜாராமன் பழம் தாங்கள். ரொம்ப நல்லா இருக்கம்மா. வாழ்த்துக்கள். நல்ல கருத்தோட சொன்னீங்க. அதிகமா நீங்க கவனம் செலுத்தினது வந்து முழுமை பேரை பற்றி நிறைய சொன்னீங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த முழுமை பேரு நம்ம அடைஞ்சிட்டோங்கிறதுக்கு என்ன அடையாளம் நமக்கு தெரியும்? வாழும்போதே முழுமை பேரை அடைஞ்சிட்டோமா, இல்ல இந்த உடல் உயிரை விட்டு போன பிறகு சொர்க்கம் போனது முழுமை பேரா? இதுக்கு என்ன சந்தேகம் எனக்கு கிளியர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. யாரும் சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்து நான் போயிட்டு வந்தேன்னு சொன்னதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி. அதனால வாழும் பொழுது கிடைப்பதுதான் முழுமை பேரு. இப்ப நான் ஏற்கனவே என்னுடைய ஸ்பீச்ல சொன்ன மாதிரி முழுமை பேரு அடைஞ்சிட்டோம் அப்படிங்கறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, மனம் எதனாலும் பாதிக்கப்படாமல் இருப்பது. அதாவது விருப்பு வெறுப்பு இல்லை. யாரையும் பார்த்தா நமக்கு இது பிடிச்சது பிடிக்காது. ஈவன் இப்ப கரிகா கூட எடுத்தா அது எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவோம், இல்ல பிடிக்காதுன்னு சொல்லுவோம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய தன்மை நமக்குள்ள எப்பொழுதும் உணர்வு பூர்வமா இருந்ததுன்னா அது ஒரு பொருளுமே இறைத்தன்மை, ஒவ்வொன்றும் ஸ்பெஷல். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அதுல விருப்பு வெறுப்புங்கிறதோ, பிடிச்சது பிடிக்கலங்கிறதோ, உயர்வு தாழ்வுங்கிறதோ அந்த மாதிரியான எண்ணங்கள் எதுவுமே வராது. இயல்பாகவே மற்றவர்கள் பேர்ல இரக்கம் தோணும். அதான் சொல்லுவாங்களே, பகைவனை கூட அவர்கள் ஏதாவது தவறு செய்தா கூட அவர்களை நம்மால தவறாக நினைக்கவே முடியாது.
அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் ஞானிகளுடைய நிலை, அதாவது முழுமை பேர் அடைந்தவர்களுடைய நிலை. சோ நமக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அப்படின்னா, நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம் இப்ப எப்படி இருக்கும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது கொஞ்சம் முன்னாடியோட பெட்டரா இருக்கோம்னா நம்ம முன்னேற்ற பாதையில் முன்னேறி கொண்டிருக்கிறோம், நமக்குள்ளே மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் கொஞ்ச காலத்தில் நிச்சயமாக முழுமை பேறு நம்மால் அடைய முடியும். சோ பற்று அப்படிங்கிறது விடும் பொழுது முழுமை பேறு வருகிறது. ஏதோ ஒண்ணு யாராவது கேக்குறாங்க, உடனே இந்தாம்பா எடுத்துக்கோ அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா முழுமை பேர் அடைஞ்சிட்டோம். இல்லையா, இல்ல கொஞ்சம் நமக்கு இது தேவைப்படும் போல இருக்கேன்ற எண்ணம் வருதுன்னா கொஞ்சம் பற்று இருக்கு. சோ அது தவறு கிடையாது. ஆனா முன்னேற்ற பாதையில் நாம போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சுட்டு கொடுக்கலாம்னு தோணும். சோ அப்பன்னா என்ன அர்த்தம்னா, உடனே இல்ல, கொஞ்சம் விழிப்பு நிலை குறைவாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் பயிற்சி செய்ய செய்ய தானா நடக்குங்க, தானாக இது ஏற்படும். உங்களுக்கு விளக்கம் கிடைச்சுதான் தெரியல. நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, நல்ல உண்மையான விளக்கம். அது யாரை பார்த்தாலும் வெறுப்பு இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அந்த தன்மை நிறைய பேருக்கு ஏற்படுறது இல்லை, எனக்கும் ஏற்படுறது கிடையாது. சில சமயம் மாத்தி விடுறேன். அந்த தன்மையை அடைகிறவர்கள் முழு பேர் அடையலைங்கிற அர்த்தம். நல்லா சொன்னீங்கம்மா, நன்றி. இல்ல அது தவறு கிடையாது, நம்ம அதுக்காக நம்மள தாழ்த்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம முதல்ல நம்ம தவறா நினைச்சா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அவர்கள்ட்ட தவறு இல்லைங்கிறதையும் நம்ம ரியலைஸ் பண்றோங்கும் போது இப்ப மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, அதுதான். அது கொஞ்சம் இன்ஸ்டன்டா விழிப்பு நிலை வரும்பொழுது நிச்சயமாக நமக்குள்ளே அந்த மாற்றம். நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, நன்றிமா. வளமுடன். ராஜாராமன் ஐயா, நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக ரியல்மி அப்படின்ற பேர்ல வந்திருக்கீங்க. உங்க பேரை சொல்லிட்டு அம்மா கிட்ட நீங்க உங்க கேள்வியை கேட்கலாம். வாழ்க வளமுடன். ரியல்மி. அடுத்த அன்பராக அருள்நிதி இந்திராணி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப அமைதியான, ஆற்றொழுக்கான, அழகான பேச்சு. மற்றவர்களை கவரக்கூடிய வகையில குரலும் அந்த ஸ்லாங் நட எல்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அது இருக்கும், அத ரசிக்கும் போது நம்மள அறியாம அந்த கருத்து நமக்குள்ள பூந்துடுறது பழக்கம். வகுப்புக்கு ஆசிரியர், எந்த ஆசிரியர் வர்றாங்களோ அவங்க வரும்போது அவங்க பேசுற பாவங்களையும் அதையும் வச்சு மாணவர்கள் ஆசிரியரை கணக்கிடுவாங்க. பேர் கூட நிக்நேம் கூட வச்சிருப்பாங்க. பிடிச்சிரும், அந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிலது பிடிக்காமே போய் கடைசி வரைக்கும் திண்டாடுறது மாணவர்கள் தான். அது மாதிரி எங்களை ஆக்காம கடைசி வரைக்கும் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி, அதாவது ஸ்கிரீனை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி வச்சிங்கம்மா. அது ஒரு பெரிய சாதனை. ஆனா நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கே, அது எதோடவும் ஒப்பிட முடியாதம்மா. அவ்வளவு அருமையா தெளிவா புரிஞ்சு கொள்ற மாதிரி, படிக்காதவங்களும் புரியல ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்கணும் படிக்கணுங்கிறவங்களுக்கும் புரியுற மாதிரி விஷயங்களை எடுத்துரைக்கிற பாங்கு இருக்கே, அது ஒரு தனித்திறமை, ஸ்பெஷல் ஃபேக்டர். எல்லாருக்கும் வராதும்மா. ரொம்ப அருமையா இருந்தது. மனவள கலைஞர்களுக்கு முக்கியமா தேவை. முக்கியமா கொஞ்சம் கூட அந்த குரல்ல சீற்றம் இருக்கக்கூடாது. அதை நீங்க கடைபிடிச்சீங்க, கற்றதை கடைபிடிச்சு கற்பிக்கிறீங்க. ரொம்ப சிறப்பம்மா, ரொம்ப அருமையிலும் அருமை. அதை பாராட்டுறதுக்கு தான் கூப்பிட்டேன். எல்லா விஷயங்களும் தெரிந்த விஷயங்கள் நாம ஏற்கனவே படிச்சதுதான். ஆனா நீங்க சொல்ற முறையால கவர்றீங்க, அவ்வளவுதான். ஒவ்வொரு பேராசிரியரும் வந்து சொல்லும் போது இதான் நாம படிச்சிருக்கோமே, இதான் நமக்கு தெரியுமே, 4வது அகத்தாய்வுல சொன்னாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றினாலும் அதை நீங்க ப்ரெசன்ட் பண்ற விதம் இருக்க, அது தன்னை அறியாமல் ஈர்க்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இது நல்ல குவாலிஃபிகேஷன். ஆமா, சாமிஜி தெரியாம அருள்நிதி பிரம்மஞானிங்கிற பட்டங்கள்லாம் கொடுக்கல. ஒவ்வொன்றுக்கும் சரியான அர்த்தம், 100க்கு 200% பொருத்தமான பெயர்களை தான் நமக்கு சூட்டி இருக்காங்க. ரொம்ப நன்றி. உங்களை போல நிறைய நம்ம வேதாத்திரிய மரத்துல நிறைய கிளைகளும்
பூக்களும் காய்களும் கனிகளும் தோன்றணுமா. அதுதாம்மா என்னோட ஆசை. கேட்க கேட்க புதுசா இருக்கு, இப்ப கேட்கும்போது புதுசா இருக்கு. ரொம்ப அருமைம்மா, ரொம்ப அருமை. வாழ்த்துக்கள், உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றிமா. உங்களுடைய இந்த கமெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்களுக்கு நன்றி. உண்மையில நம்ம எல்லாருமே குருவை நம்மளோட இணைச்சிட்டோம்னா அவருதான் சொல்றாரு, அவருதான் சொல்றாரு, நான் சொல்லல. அவரு சொல்லும் பொழுது அவருடைய தத்துவங்கள் அவரு நம்மள ஒரு கருவியா மாற்றி நமக்கு சொல்லுறாரு அப்படிங்கும் பொழுது இது சமுதாயத்துக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரே நோக்கம். அவர் இன்னைக்கு இல்ல, அவருடைய உடல் சார்ந்த அளவுல 96 வயதோட அந்த உடல் இயக்கம் முடித்து கொண்டு விட்டது. ஆனா நம்ம எல்லார் மூலமாகவும் அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த கான்செப்ட் எல்லாம் அவரு தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம வெறும் கருவி அந்த நிலையில நம்மள வச்சிருந்தோம்னா நீங்க சொல்லக்கூடிய எல்லா குவாலிட்டியும் எல்லாருக்கும் தானாக வந்துருமா. அந்த தன்முனைப்புங்கிறது போகணும். அதை நம்ம ஒண்ணு பேசுறோம்னா முதல்ல நம்ம அதுக்கு கொஞ்சம் தகுதியுடையவர்களாக நம்ம ஆக்கி கொள்ளணும். அந்த முயற்சி இருந்தா தானா வந்துரும். உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன்னா அதுக்குண்டான தகுதி எனக்கு இருக்கான்னு யோசிச்சுட்டு தான் கேள்வியே கேட்பேன். கேள்விக்கு கேட்கிற மாதிரி நீங்க வைக்கல, எல்லாமே தெளிவா சொல்லிட்டீங்க. புதுசா ஏதாவது வந்தாதான். ரொம்ப நல்ல நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். மேலும் மேலும் உங்களுடைய தொண்டு தொடரட்டும். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னீங்கம்மா. உண்மையிலே ரொம்ப சிறப்பா அந்த அமைதியான குரல்ல நிறைய விளக்கங்கள் இருந்ததுமா. ஆனா ரொம்ப சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. வேற எதுவும் கேள்விகள் வரலைங்கம்மா. சரி, நிறைவு செய்து வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாய்ப்புக்கு நன்றி. நீங்களும் சிறப்பாக தொகுத்து அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதற்கும் மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா ஒரு அன்பர் நன்றிகள் அம்மா. ஒரு அன்பர் வந்திருக்காங்கம்மா. மோகனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். நீங்க அட்மிட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாம். மோகனாமா, ஹலோ, பேசலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. கருத்து, உங்க வார்த்தை எல்லாம் ஒரு அருமையான வார்த்தைங்கம்மா. எங்களுக்கு நான் இப்பதான் புதுசா சேர்ந்திருக்கேம்மா. சூப்பர் சூப்பர், நன்றிங்க. ஆமாம்மா, ஒரு 30 நாள் ஆயிருக்கோங்கம்மா நாங்க சேர்ந்து. ரொம்ப அருமையான, ஒண்ணு கூட மிஸ் பண்ணாத நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களோட தவத்தோட இது சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. எது எது தவம் நீங்க சொன்னீங்க இல்லைங்களாம்மா, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, உடற்பயிற்சி பத்தி சொன்னீங்க. எல்லா தவத்தையும் இப்பதான் ஒவ்வொன்றும் நாங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனா நாங்க நீலகிரி மாவட்டம் எங்களுது. இங்க இதோட கிளாஸ் இருக்கான்னு எங்களுக்கு தெரியலீங்களாம்மா. இங்க எதனா இருக்குங்களாம்மா கிளாஸ்? நீங்க எக்ஸாக்ட் இடம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதுல இருக்குங்கம்மா. எல்லாமே நெட்ல ஸ்கை சென்டர் போட்டீங்கன்னா அங்க இருக்கு. அவங்க எந்த ஏரியான்னு போட்டீங்கன்னா அந்த ஏரியா இது பண்ணுவாங்க. இல்லைனாலும் ஆழியார் நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு உங்களோட ஏரியா சொன்னீங்கன்னா அங்க என்ன சென்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லனாலும் ஆன்லைன்லயும் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. சோ நீங்க ஆன்லைன்லயும் கத்துக்கலாம். இல்ல, நீங்க எல்லா கிளாஸ்லயும் ஒரு ட்ரிப்பாவது நீங்க அந்த ட்ரஸ்டுக்கு போய் நீங்க பாருங்கன்னு நீங்க சொல்றீங்க. அதனால நாங்க ஒரு ட்ரிப்பாவது நாங்க போய் பார்க்கணும்ன்றது ஒரு ஆர்வம் இருக்கு எங்களுக்கு. அதனால அதே மாதிரி நீங்க மௌனத்தை பத்தி நீங்க சொன்னீங்கம்மா. இந்த மௌனம்ன்றது தான் எங்களுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்தா பரவாயில்லைங்களாம்மா? போதுங்களா? போரும்மா, போரும். மகர்ஷியை தான் சொல்றாங்க, உங்களால 1 மணி நேரம் இருக்க முடியலன்னா கூட யாராவது உங்களுக்கு பிடிக்காத பேசினா மௌனமா இருங்கன்றாங்க. அதுவே ஒரு பெரிய மௌனம்ன்றாங்க. அப்ப நமக்குள்ள அந்த அகத்தாய்வு நடக்கும். மௌனமாக இருக்கத்தான் அகத்தாய்வு நடக்கும். நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்னங்கறத நம்மளே பார்ப்போம்.
அது நல்லதா கெட்டதான்ற ஒரு ஆராய்ச்சி வரும். இதனால என்ன விளைவு வந்தது ஏற்கனவே அப்படின்ற ஒரு அனுபவ பதிவு நமக்கு தோணும். அதுக்கப்புறம் அதை செய்யலாமா செய்யக்கூடாதான்ற ஒரு வரும் பொழுது அங்க மாற்றம் முடிஞ்சு போயிருக்கும். சோ அந்த ரெஸ்பான்ஸ் இல்லங்கும் போதே அங்க எதிர்பக்கத்துல இருந்து நமக்கு பிரச்சனைகள் வராது. சோ அதுவே நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். சரி சரிங்கம்மா. மௌனத்துல நம்ம அகத்தாய்வு, அதாவது மகர்ஷி எப்பவுமே அகத்தாய்வு உறக்கத்துக்கு முன்னால செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஆரம்ப நிலை பயிற்சியாளர்களுக்கு. ஆனா நம்ம எல்லாம் நல்ல சீக்கிரமா ஏன்னா நம்ம ஜாயின் பண்றதே ரொம்ப வயது கழிந்துதான் ஜாயின் பண்றோம். அப்ப சீக்கிரமா நம்ம வினை தூய்மை பெறணும்னா நம்ம எப்பொழுதுமே அந்த விழிப்பு நிலையில வச்சு மௌனம் இருந்து நம்ம அகத்தாய்வு செய்து கொண்டே இருக்கு. பேச்சுங்கிறதே தேவையில்லைம்மா. நம்ம நிச்சயமா ஒருத்தரை பத்தி மற்றவர்களுடைய குறையை பத்தி பேச வேண்டாம்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்க, பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்ன இருக்கு சொல்லுங்க பேசுறதுக்கு? ஒண்ணுமே இல்ல. சோ நமக்கு நாமே பேசிக்கொள்ள வேண்டும். நமக்குள்ள தன் குறை குற்றம் கூர்ந்து ஆழ்ந்துன்னு சொல்றாங்க. நம்மள மட்டும்தான் திருத்திக்கணும். மிச்சது எல்லாமே உலகத்துல சரியாதான் நடந்துட்டு இருக்கு. அந்த தன்முனைப்பை மட்டும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு வந்தோம்னாலே எல்லாம் சரியாயிடும். ஆமாங்கம்மா. இப்போ ஒரு 4 மணிக்கு அந்த தவத்துல இப்போ உட்கார்றோங்கம்மா. தினமே உட்கார்றோம். இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த மனசும் அந்த இதுவும் ஒரு தைரியம் வந்திருக்குதுங்கம்மா. அவ்வளவுதான். தவம் தான் அந்த தைரியத்தை கொடுக்கும். தைரியம் வருது. எதையும் யோசிக்க கூடாதுன்ற ஒரு பக்குவ நிலைக்கு இப்போ வந்திருக்கிறோங்கம்மா. எல்லாமே மூலாதாரத்துல மூலியமா உங்களுக்கு எல்லாமே எழுதப்பட்டது. எல்லாமே கர்மவினை எல்லாமே எழுதப்பட்டதுன்னு சொன்ன உடனே அதனால நம்ம நடக்கிறதா நடக்க போகுதுன்ற ஒரு மன தைரியத்தோட இப்போ வந்துட்டோமா, ஒரு நிலைக்கு வந்துட்டேன் நானு. ஒரு மாதத்துல உங்களுக்கு இவ்வளவு தெளிவு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு எல்லாம் ஒரு 3 வருடம் ஆகி கூட கிடைக்கலங்கம்மா. ஒரு மாதத்துல உங்களுக்கு இவ்வளவு தெளிவு கிடைச்சிருக்குன்னா உங்களுடைய பயணம் ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு எல்லாமே நல்லா கிடைக்கும். குருபிரான புடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். புடிச்சுக்கோங்க. அவர் உங்களோட கூட இருந்து உங்களை கூட்டிட்டு போவார். உங்களுக்கு ஆழியார் ரொம்ப பக்கம், அதனால நீங்க ஆழியாரே போயிட்டு வரலாம். சரிங்கம்மா, கண்டிப்பா. பொள்ளாச்சி ஆழியார்லாம் நிறைய உங்களுக்கு இது இருக்கும். உங்களுக்கு நிறைய சென்டர்ஸ் இருக்கு. கோவை கோயம்புத்தூர்ல நிறைய சென்டர்ஸ் இருக்கு. நிறைய சென்டர்ஸ் இருக்கு. எங்க எப்பயாவது போனா அப்படி வேணா பாக்குறோம். ஆனா நீலகிரியில இருந்தா எனக்கு இருக்குமா, இருக்கு 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 இன்னும் இருக்கும். நீங்க தொடர்ந்து இதுல இருங்க, நான் டெஃபினட்டா இருக்கும். இல்லன்னா நம்பர் போடுங்க, நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அனுப்புறேன் தேடிட்டு. சரிங்கம்மா, நான் அனுப்புறேங்கம்மா நம்பரு. சரி, ஓகேம்மா. ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனுங்கம்மா. நன்றி. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா சொன்ன மாதிரி ஒரு மாசத்துல நீங்க நிறைய விளக்கங்கள் பெற்றிருக்கீங்க. ஒரு அருமையா அம்மா பேசினதை தொகுத்தும் சொல்றீங்க. ரொம்ப சிறப்புமா. வாழ்க வளமுடன். உங்களுடைய முன்னேற்றம் விரைவில் அடைய வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ராஜாத்தி அம்மா. அன்மியூட் பண்ணிட்டு நீங்க அம்மா கிட்ட பேசலாமா? உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோம். மைக் ஒரு முறை மட்டும் டச் பண்ணுங்கம்மா. பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ராதா அம்மா என்னைய நினைவு இருக்குதா உங்களுக்கு? நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். நல்லா இருக்கும். உங்களை பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. அதான் டக்குன்னு இப்ப போட்டேன். ரம்மியமான குரல்ல அமைதியான நடையில ராதா அம்மா ரியலான கருத்துக்களை ரீங்காரமிட்டு கூறிய அற்புதம் அற்புதம் அற்புதம். நன்றிங்கம்மா, வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. எல்லா கருத்துக்களையும் தெல்ல தெளிவாக அனைத்து தவங்கள் கர்மயோக நெறிகள் எல்லாவற்றையும் சீராக எடுத்து கூறினீர்கள். உங்களுடைய தொண்டு என்றென்றும் சிறக்க வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள் கூட தானே. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்க. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாம் ஓரளவு இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டோம்னா நம்மளால முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான கருத்தை கூறியதற்கு ரொம்ப நன்றிமா. நன்றி. நன்றிங்கம்மா. உணர்ந்ததைதாம்மா சொல்றோம். வாழ்க வளமுடன்.
அம்மா 3 நாள் முழுமைன்னு சொன்னீங்கல்ல, அது நான் முதல்ல வரல, அத கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாம்மா 3ங்கிறது உடல் உயிர் மனம் பற்றிய ஒரு அறிவு. அப்போ அந்த உடல் உயிர் மனதுக்கு ஏற்ற பயிற்சிகள் என்ன? உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அதெல்லாம் கேட்டேன். அகத்தவம், அகத்தாய்வு. அதுதான் அந்த 3 நாள் முழுமை பெறுவோம். ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நிறைவு செஞ்சுக்கலாமா கேள்வி? ஓகேம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே